பிரைஸ் லார்ட். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் 2 விதமான வழிகள் உண்டு. ஒன்று, நம்மகிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றத உணர்ந்து நமக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லைனாலும் சரி கடமைக்காக நம்ம செய்து முடிப்போம் அப்படின்னு செய்கிறது ஒரு கேட்டகரி. அப்படி செய்கிறதோட பலன் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் முழு சந்தோஷம் இல்லாமல் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நமக்கு கொடுத்துருச்சு எப்படியாவது அதை முடித்தா போதும் அப்படின்னு செய்கிற ஆட்டிடியூடாக நம்ம செய்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக அதோட முடிவில் கண்டிப்பாக நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஏன்னா நம்முடைய இன்வால்வ்மெண்ட் ஃபுல்லாக இல்லை, நம்மளுடைய பெஸ்ட்டு இல்லை அப்படின்றது நமக்கும் தெரியும், நம்ம இடத்துல அந்த வேலையை கொடுத்து எதிர்பார்த்தவங்களுக்கும் தெரியும் நிச்சயமாக இது சிறந்த ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இல்லை அப்படின்றது. ஆனால் அதே சமயத்தில் அதே காரியத்தை நம்ம வேறு விதமாய் ரைட் இது எனக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இது சின்னதோ பெருசோ பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய அடையாளம் எதை கொடுத்தாலும் பெஸ்ட்டாக செய்கிறது அப்படின்றத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட அதே விஷயத்த சந்தோஷமாய் நம்ம இதை செய்து முடிக்கணும், இது எனக்கு சாதாரண விஷயம்னு சொல்லி இதை நான் செய்து முடிக்கணும்னு கொஞ்சம் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை இன்வால்மெண்ட்டோட சந்தோஷமாக பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்கும். யார் நம்மகிட்ட எதிர்பார்ப்போடு கொடுத்தாங்களோ அவங்க நான் எதிர்பார்த்ததை விட அது அதிகமாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிகமாக பிரியப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இதே போல் தான் இன்றைக்கி நம்ம ஃபாஸ்டிங்கில் நிறைய பேர் பலவிதமான ஃபாஸ்டிங் பலவிதமான சாக்ரிஃபைசஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இது ஒரு கடமைக்காக, இது ஒரு வழக்கத்திற்காக ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இதை செஞ்சு முடித்தா போதும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக ரைட் இதை நான் செய்கிறேன், நான் எதை செய்தாலும் அது பெஸ்ட்டாக தான் செய்வேன்ற ஒரு ஆட்டிடியூடோடு கூட நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம இன்வால்மெண்ட்டோட சந்தோஷமாக செய்ய கற்றுக்கொள்ளோன்னு சொன்னால் முதல்ல நமக்கு ஒரு திருப்தி, ரைட் நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சுன்றது வரைக்கும் நம்மை இந்த காரியங்கள்லாம் செய்யும்படியாக எதிர்பார்க்கிற கடவுளும் இதன் மூலமாய் கண்டிப்பாக பிரியப்படுகிறவராக இருப்பார். அதனால தான் வேதத்தில் மத்தேயு 5:41 ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ அப்படின்றார். யாராவது 1 மைல் உங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தினா நீங்கள் சந்தோஷமாக 2 மைல் போங்களேன். ஐயோ நான் எதிர்பார்த்தது ரொம்ப பயங்கரமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நமக்கும் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ எதை செய்தாலும் சந்தோஷமாய் முழு இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.